அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க தனசேகர். நம்ம இன்னைக்கு எங்க இருக்கிறோம் வந்து பாத்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலைக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா, வீரப்பனூர் என்ற கிராமத்துல தான் இருக்கிறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா, மக்கள் வாழ்றாங்கல்ல, பழங்குடியினர் மக்கள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் இது மலைக்கு மேல வாழ்றாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உணவு தயாரிச்சு, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா 2500 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தினந்தோறும் உணவு தயாரிச்சு வந்து பாத்தீங்கன்னா மேன்மை ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு அவங்க வந்து மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேவையா பண்ணிட்டு இருக்காங்க. இது எதுக்காக பண்றாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா கடைகளோ எதுவுமே கிடையாது. அதனால அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முடியாதவங்க அதெல்லாம் கொடுக்கணும்ல சமைச்சு, அவங்களாம் எப்படி சாப்பிடுவாங்க? அதனால ஒரு சேவையா இவங்க வந்து பாத்தீங்கன்னா செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்கள நம்ம மீட் பண்ணதான் வந்து இது நாங்க கேள்விப்பட்டோம். கேட்கும் போதே எங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. சரி, ஓகே, இதை வந்து உலகறிய செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்திருக்கிறோம். அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரஸ்டோட அதை பண்றவங்க தான் இங்க இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நம்ம பேசுவோம். அம்மா வணக்கம்மா. முதல்ல ரொம்ப நன்றிம்மா. ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா பசித்தோருக்கு உணவு கொடுக்கறது தான் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் மட்டும்தான். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்கீங்க. அதனால உங்களை பார்க்கும்போதே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்போ முதல்ல இப்படி அன்னதானம் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்ப தோணுச்சு? அந்த இது சொல்லுங்க. ஆக்சுவலி வந்து நான் இங்கே ஒரு டூர் மாதிரி வந்தோம் ஒரு வாட்டி. வரும்போது இங்க மெடிக்கல் உதவி கொடுக்கலாம். நான் ஆக்சுவலி வந்து ஒரு டாக்டர் தான் நானு. அதனால வந்து மெடிக்கல் உதவி கொடுக்கலாம்னு ஒரு மெடிக்கல் கேம்ப் நடத்துறோம். மெடிக்கல் கேம்ப் நடத்தும் போது என்னாச்சுன்னா, மக்களுக்கு மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்தா அந்த மாத்திரையை அப்படியே போட்டுக்கிறாங்க. சாப்பிட்டு போடுங்கன்னு சொன்னா கூட அப்படியே போட்டுக்கிறாங்க. இல்ல வீட்டுல அப்படி பார்த்தா அங்கே சாப்பாடு இல்ல. நிறைய பேரோட வீடுகள் போய் பார்த்தா சாப்பாடு கிடையாது. அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் என்ன நினைச்சேன், கொஞ்சம் பேருக்கு அந்த நம்ம மெடிக்கல் கேம்ப் நடத்த ஏரியால மட்டும் வயசானவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம்னு நினைச்சு சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சேன். ஸ்டார்டிங்ல ஒரு 300 பேருக்கு தான் கொடுக்க ஆரம்பிச்சேன். அது வந்து அப்படியே பெருகி இப்ப 2500 பேருக்கு ஆயிடுச்சு. இப்ப 2500 பேருக்கு இப்ப தினந்தோறும் கொடுக்குறீங்க தானே? ஆமா, தினந்தோறும் கொடுக்குறாங்க. இப்போ சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன சாப்பாடு கொடுக்குறீங்க உங்களுக்கு? ஐயா, முக்கியமா சொன்னா இங்க வந்து ருசிக்கு சாப்பாடு கிடையாது ஐயா, பசிக்குதான். பசி நல்ல பிணிதான். இந்த ஏரியால இருக்கிற முதியோருங்க கஷ்டப்படுறாங்க. பிள்ளைங்க எல்லாம் கீழே வேலைக்கு போயிடுவாங்க, அவங்களோட வாழ்வாதாரம் தேடி போயிடுவாங்க. போன டைம்ல முதியோருங்க இங்க தனிமையே கிடக்குறாங்க. தனிமையில கிடக்கும்போது அவங்களுக்கு உணவு கூட இல்ல, மெடிக்கல் உதவி இல்ல, அவங்கள பாக்குறதுக்கு யாரும் இல்ல. இங்க எல்லாம் முதியோர் இல்லமோ அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க குடிசையில தனிமையில கிடக்குறாங்க. அந்த மாதிரி மக்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நினைச்சுதான் இங்கே வந்து. இங்க நம்ம திருவண்ணாமலை கிரிவல போல அவ்வளவு சாப்பாடு வேஸ்ட் பண்றாங்க. ஆனா நீங்க சொன்னீங்கல்ல, இங்க வந்து ஒரு பருக்கு கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு. எல்லா வேலையும் விட்டுட்டு 4 மணிக்கு ஏந்துச்சு சமைச்சு எடுத்து போய் கொடுக்குறீங்களே, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாவும் இருக்கு. இது ரொம்ப எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. சொல்ல போனா இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களை ரொம்பவே பாராட்டுவாங்க. இந்த 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 சேவை வந்து பாத்தீங்கன்னா தினந்தோறும் பண்றீங்க. எத்தனை வருஷமா பண்றீங்க? 9 வருஷமா நான் இங்க வந்துட்டு 9 வருஷமா தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நாள் கூட தவற மாட்டோம். மழை, காத்து, வெயில், கொரோனா அந்த மாதிரி எது வந்தாலும் நாங்க வந்து சாப்பாடு சமைச்சு கொண்டே கொடுக்கோம். ஏன்னா முதியோருங்க அவங்க வந்து இந்த சாப்பாடு எதிர்பார்ப்பாங்க. ஒரு நாள் நாங்க வரலன்னா அந்த உடம்பு சரியில்லாம படுத்த படுக்கையில இருக்கணுங்க பட்டினி தான் கிடக்கணும். அந்த மாதிரி இருக்கிறதுனால நாங்க தவறுறதே இல்ல. சரிம்மா, இப்போ வந்து எந்தெந்த கிராமங்களுக்கு எல்லாம் நீங்க வந்து சாப்பாடு கொடுக்குறீங்க? ஆக்சுவலி வந்து 2 பஞ்சாயத்து. ஒரு பஞ்சாயத்துல 15-20 கிராமம். அந்த மாதிரி கோவிலூர் பஞ்சாயத்து, வீரப்பனூர் பஞ்சாயத்து, 2 பஞ்சாயத்திலும் 2 பஞ்சாயத்து கொடுக்குறீங்க. இப்போ அது சாப்பாடுலாம் வந்து பாத்தீங்கன்னா மலைக்கு மேல அப்படியே எடுத்துட்டு போயிட்டு எல்லாருக்கிட்டையும் கொடுப்பீங்க? மலைக்கு மேலதான் இப்ப நம்ம இருக்கிறோம். மலைக்கு மேலதான் இருக்கும். அந்த காடு பகுதியில இருக்குல்ல, அந்த மாதிரி எல்லாம் போய் கொடுப்பீங்க? அதனால காடு பகுதி தான் எல்லாமே. இன்டீரியலான ஏரியா. அதாவது மெயின் ரோட்ல இருந்து 5-10 கிலோமீட்டர் உள்ள போனோம். அதே மாதிரி ஒரு சில இடங்கள்ல தலைக்கு சுமந்துதான் சாப்பாடு போகும். அங்க எல்லாம் வண்டி போகாது. அங்க வந்து நம்ம ஆளுங்க 2 பேர் நிப்பாங்க. அந்த கிராமத்துல இருந்து 2 பேர் டீச்சர்ஸ் அந்த மாதிரி வந்து நிப்பாங்க. அவங்க அந்த சாப்பாடு தலையில ஏத்தி கொண்டு போய் கொடுப்பாங்க. ஓராசிரியர் பள்ளி வச்சிருக்கோம். இங்க கிராமங்கள்ல 60 பள்ளி வச்சிருக்கோம் நாங்க. அந்த டியூஷன் சென்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். அந்த மாதிரி வச்சிருக்கோம். அந்த டீச்சர்ஸ் ஒரு கிராமத்துல வந்து நின்னு அவங்க வாலண்டியர்ஸா வேலை செய்யறாங்க. ஓகேம்மா, எங்க ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உண்மையுமே. ஏன்னா எது செஞ்சாலுமே பெருசா
நம்ம பெருசா நான் நினைக்க மாட்டேன், நிறைய பேர் நினைக்கவும் கூடாது. ஏன்னா ஒரு சாப்பாடு கொடுக்கறது எவ்வளவு பெரிய விஷயம், ஒரு பசி ஆத்தத்து அதை நீங்க பண்றீங்க, ரொம்ப எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க போயிட்டு சாப்பாடு எல்லாம் கொடுக்குறோம்ல, அது எல்லாத்தையுமே நாங்க வீடியோ அடுத்தது வரும் பாருங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்கா? ஏன்னா இவ்வளவு தூரம் பண்றீங்க, தினமும் அதுக்கு காய்கறி வேணும், அரிசி வேணும், எல்லாமே இருந்தாதான் நம்மளால பண்ண முடியும். ஏன்னா நம்மளாலேயே கை போட்டு நம்ம பண்ண முடியாதுல்ல. அதனால உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தா நம்ம மக்கள் கிட்ட முன்வைக்கலாம், அவங்க கண்டிப்பா அவங்களால முடிஞ்சதை செய்வாங்க. எங்களுக்கு தேவை என்ன? அரிசி, பருப்பு, எண்ணெய், காய்கறி, மல்லிகை சாமான், இதுதான் முக்கியமா தேவை. அடுத்தபடி என்ன தேவைன்னா பெட்ரோலு, டீசலு அந்த மாதிரி. நம்ம கிட்ட தேவையான வண்டிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி வச்சிருக்கேன். போயிட்டு வர்றதுக்கு அரிசி பருப்பு தான் எப்பொழுதுமே தேவை. ஒரு நாளைக்கு 300 to 400 கிலோ அரிசி தேவைப்படுது. அதனால நான் எல்லா ஏரியாலும் யாசகம் வருவேன். யாசகம் தான் எடுக்கிறோம். யாசகத்துல தான் இந்த சாப்பாடு போகுது. அந்த கடவுளோட அனுகிரகம் மக்கள் கிட்ட யாசகம் போனா எல்லாரும் கொடுக்கறாங்க. எல்லா ஆரணி மார்க்கெட் ஆണെങ്കിലും காய்கறி எல்லாம் கொடுக்கறாங்க. வீடு வீடா போறோம், கோவில் கோவிலா போறோம், அங்க எல்லாமே அரிசி கொடுக்கறாங்க. அந்த மாதிரி நல்ல உள்ளங்களோட உதவினால மட்டும்தான் இந்த பணி நடக்கிறது. அந்த பகவானோட அனுகிரகம் தான். அதாவது வந்து எல்லாமே மக்கள்கிட்ட வாங்கி திரும்ப அந்த மக்கள்கிட்டயே சேர்க்கறாங்க. அதை ஒரு சேவையா செய்யறாங்க. உங்களால முடிஞ்சுச்சுன்னா, ஏன்னா தினந்தோறும் 2500 பேர் சாப்பிடும் போது நிறைய எவ்வளவு காய்கறிகள் ஆகும்? ஒரு 100 கிலோ ஆகும். 100 கிலோ காய்கறிகள் ஆகும். அரிசி எவ்வளவு ஆகுது? அரிசி 300 to 400 கிலோ. 300 to 400 ஆகுது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப தினந்தோறும் பண்றதுனால இவ்வளவு தூரமே நம்ம மக்கள்கிட்ட யாசகம் கிடைக்குதா? கிடைக்குது, மக்கள் கொடுக்குது. என்னன்னா சென்னை போவேன், சென்னையில நிறைய கோவில்களு, நிறுவனங்களு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வசதியானவங்க அவங்க எல்லாம் அரிசி பருப்பா தான் நான் வாங்குறோம். நான் பணம் எல்லாம் யாருக்கிட்டையும் கேக்குறது. அம்மா வந்து பாத்தீங்கன்னா அந்த நாங்களே பார்த்தோம், நாங்களே ஒரு வீடியோ எடுத்திருக்கோம். அந்த ஆரணி மார்க்கெட்ல போயிட்டு ஒரு கடையா ஓடி ஓடி கஷ்டப்பட்டு எடுத்துன்னு வரீங்க. அது எனக்கு புரியுது, நானும் அங்க வந்திருக்கேன், பார்த்திருக்கேன். அதுவும் வீடியோ நாங்க அட்டாச் பண்றோம், பாருங்க. நீங்களும் யாசகம் எடுத்திருக்கோம் நானும். ஏன்னா இது மக்களுக்கு சேவையா செய்யறோம், இது நமக்கு ஒரு புண்ணியம் தான். இவங்க வந்து பாத்தீங்கன்னா கடைக்கடையா, வீடு வீடா, மார்க்கெட்டா போயிட்டு யாசகம் எடுத்து அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற முதியோர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, ஆதரவு இல்லாதவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வீடு வீடா போய் கொடுக்கறத உங்களால யாராவது இதை பாக்குறீங்க அப்படின்னா மொத்தமா கூட நீங்க வாங்கி கொடுக்கலாம். மொத்தமா வாங்கி கொடுத்தா கூட ஓகே தானே உங்களுக்கு? மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா உங்களால முடிஞ்சது அரிசி ஒரு 100 மூட்டையோ 50 மூட்டையோ இல்ல 200 மூட்டையோ உங்க சத்துக்கு எவ்வளவு முடியுமோ ஒரு மூட்டை கூட நீங்க வாங்கி கொடுக்கலாம். இல்ல எங்களால வந்து பாத்தீங்கன்னா அரிசியை வாங்கி கொடுக்க முடியாது அப்படின்னா காசா கூட நீங்க அனுப்பலாம். அம்மாவோட அக்கௌண்ட் நம்பரு, ஜிபே நம்பர், எல்லா நம்பரும் நான் கொடுக்குறேன், கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். உங்களுக்கு எதுல ஏதாவது டவுட்னா நேரா வாங்க, லொகேஷன் சொல்றோம், தினமும் பாருங்க, உங்க கையால அன்னதானம் பண்ணுங்க, அந்த புண்ணியத்தை நீங்க எடுத்துட்டு போங்க, சரிங்களா? அதுதான் இன்னைக்கு இந்த விஷயத்த உலகறிய செய்யணும். ஏன்னா இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த விஷயத்த செய்யறாங்க. அதனால இந்த வீடியோ நாங்க பதிவு பண்ணி உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம். ஏன்னா நம்ம திருவண்ணாமலையில இருந்து அம்மா இப்படி ஒரு புனிதமான ஒரு சேவை செய்யும் போது நம்ம எடுக்கலாம் என்ன இருக்கு? அதனாலதான் நாங்க இந்த வீடியோ பதிவு பண்றோம். அம்மா வேறம்மா? இதுதான் ரொம்ப முக்கியமானது. சரிம்மா. எடுத்துருங்க.
இப்படி வெயிடா இதெல்லாம் பெரிய ப்ராசஸ்மா. 4 மணிக்கு ஏஞ்சி சாப்பாடு வடிச்சு. ஆமா, தினம் நாங்க வீட்டுல செய்யற மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அதான் இது நாங்க வீட்டுல சமைக்கிற மாதிரி நாங்க சமைச்சு பழகிட்டோம். அதான் அவங்க கரெக்டா வந்துடுவாங்க, கரெக்டா காய் வெட்டி. ஏன்னா வீட்டுல ஒரு 4 பேர் சமைக்கிறதுக்கே அழுகுறாங்க இப்ப இருக்கிற லேடிஸ். ஆமா, இப்ப நீங்க 2500 பேருக்கு செய்றீங்க. பாத்து 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 கொட்டுங்கம்மா. 2500 பேருக்கு சமைச்சு எடுத்துட்டு போயிட்டு குடுக்குறீங்க நீங்க. அப்ப 2500 பேருக்கு அம்மா நீங்க. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இப்ப நம்ம அம்மா 4 பேர் சமைப்பாங்க, நீங்க 2500 பேர் சமைக்கிறீங்களா, பெரிய விஷயமா, சத்தியமா சொல்றேன். என் பிள்ளைங்க எல்லாம் வயசாகி போச்சு. ஒரு மேடையில பேசும்போ ஒரு 1000 முதியோருங்க இருந்தாங்க மேடையில. எங்க சென்னையில எல்லாமே இந்த ஹோம் எல்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த ஆதரவு இல்லாம தனியெல்லாம் இருக்கணவங்க, அவங்க வந்தாங்க. அப்ப ஒரு 1000 பேர் இருக்காங்க. அப்ப முதல்ல நான் அப்படியே மேடையில பேச ஆரம்பிக்கும் போது என் ஜவாது மலையில இருக்கேன்னா மக்கள் வந்து குழந்தைங்கன்னு பேசினேன். ஆனா என் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வயசாகி போச்சு. ஒரு 60 வயசு 70 வயசான என் குழந்தைங்கன்னு சொல்லும்போ அத பத்தி பேசும்போ அந்த அரங்கமே குமரிச்சு. எல்லாமே அந்த கஷ்டத்துல இருக்கணுங்கதான், சிட்டில தான் இருக்கிறாங்க. ஆனா நல்ல வசதியானவங்களே ஒரு பிடிச்சோருக்கு கஷ்டப்படுறாங்க. என்னன்னா பிள்ளைங்க எங்கேயாவது போறாங்க, சமைச்சு வச்சிருக்க மாட்டேன், ஆர்டர் பண்ணா. இப்பதான் ஆர்டர் எல்லாம், அந்த ஆர்டர் பண்ணா சிலப்ப வரும் சிலப்ப வரல. அந்த டைம்ல அவங்க அந்த பசியோட இருக்கிறாங்க. அப்ப இந்த சாப்பாடு, அம்மா நானும் உனக்கு பிள்ளை ஆகணும்னு ஆசைப்படுறேன், நான் ஜவாது மலையில இல்லாம போச்சே அப்படின்னு. என்னன்னா அவங்க பிள்ளைங்களை என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி முதியோர் இல்லத்துல எல்லாம் கொண்டு விட்டுறாங்க. கொண்டு விடும்போ அங்க என்னன்னா முதியோர் இல்லம் எப்படி இருந்தாலும் ஒரு ஜெயிலு தான். ஆமா, கண்டிப்பா. நீங்க சொன்னீங்கல்ல அவங்க வீட்டுல இருக்கிறதா அது சுதந்திரம். நான் அதுதான் முதியோர் இல்லம் வைக்கல, எனக்கு முதியோர் இல்லம் வைக்கிறதுக்கு இல்ல. அவங்க வீட்டுல இப்ப என் பாட்டிங்க எல்லாம் நான் போகும்போது ஒரு கதை சொல்லும், என் மருமக அப்படி பேசிட்டம்மா, அவளை நான் இப்படி திட்டினேன். அப்ப நான் சொல்லு, நல்லா திட்டு, நல்லா திட்டு, உங்ககிட்ட வாங்கி தின்றேன் நான் தின்னல, நீ சோறெல்லாம் கொடுக்காதே, ஏன் சம்பாதிச்ச இடம் நான் சாவன வரைக்கும் இங்க இருக்கும், உங்ககிட்ட சோறு நான் கேட்கல, எனக்கு கடவுள் சோறு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லு. நிலா சோறு வரும், அது நீங்கதான் நிலா அப்படிதான் சொல்லும் பாட்டிங்கெல்லாம். நான் போகும்போது பாட்டு பாடும், நிலா சோறு. என் பிள்ளை சின்ன வயசுல எங்க அம்மா நிலா காட்டி சோறு கொடுத்தா, இன்னைக்கு அந்த நிலா வந்து எனக்கு சோறு போடுது அப்படின்னு அப்படியெல்லாம் சொல்லுமா எனக்கு அப்படியே ஆனந்தமா இருக்கும். இவ்வளவு பிள்ளைங்களா எனக்கு அம்மா இல்ல. நான் எனக்கு 6வது நாள் எங்க அம்மா இறந்து போச்சு. அந்த அம்மா இல்லாத ஏக்கம் எனக்கு ரொம்ப இருந்துச்சு. ஆனா இப்ப எல்லாம் அம்மாங்க தொல்லை, அவ்வளவு அம்மாங்க. ரோட்ல போக முடியாது, ஓடி வந்து கட்டி பிடிப்பாங்க, ஒண்ணு வந்து என்னென்னமோ பண்ணும், அடிப்பாங்க வந்து, ஏன் வரல, அதுக்கு வரல, இதுக்கு வரல, உரிமையா பேசுவாங்க. அடி பாரு, எனக்கு அந்த சாப்பாடு அவ தரல தெரியுமா, அவ கையில நான் வாங்கி சாப்பிட மாட்டேன், இவ கையில தான் வாங்கி சாப்பிடுவேன். பஞ்சாயத்து தான், தினமும் பஞ்சாயத்து தான். ஆனா அந்த பஞ்சாயத்திலும் ஆனந்தம் இருக்கு. என்ன சந்தோஷம், எல்லாத்தோட சந்தோஷம் என்ன தெரியுமா, எனக்கு கிடைச்ச அந்த புண்ணியம் யாருக்குமே கிடைக்கல. எவ்வளவு பிள்ளைங்க காந்தாரி என்ன சொன்னாங்க, எத்தனை குழந்தை, 100 குழந்தைன்ற. என்னோட குழந்தைங்க பாரு 2500 பேர் இருக்காங்க. 2500 குழந்தைங்களும் அன்பான குழந்தைங்க. சாம்பார் ரெடி ஆயிட்டு இருக்குல்ல, ரெடி ஆயிட்டு இருக்கு. நாங்க இப்ப ராஜு மௌலின்னு சொல்லி ஒரு தம்பி இருக்காங்க, மௌலி, விஷ்ணு சமைச்சிட்டு இருந்தாங்கல்ல, விஷ்ணு, இந்த சண்முக ஐயா, இந்த 2 லேடிஸ், நாங்க தான் தினமும் இங்க இருந்து. ராஜெல்லாம் 5 வருஷம் முன்னாடியே வந்துட்டாங்க. நாங்க ஸ்டார்ட் பண்ணன டைம்ல 14வது நாள் வந்துட்டாங்க. அவங்க வேலையை விட்டு இங்க வந்து இந்த சேவை செய்யறாங்க. அந்த மாதிரிதான் நாங்க இருக்குன்னா ஒவ்வொருத்தருவங்க. சாம்பார் எல்லாம் அவங்கதான் வச்சு எல்லாமே இங்க இருக்குன்னா மேனேஜ்மெண்ட் அவங்கதான் பாத்துக்கிறாங்க. இந்த காயெல்லாம் நம்ம போய் எடுத்தல, அந்த காய் தான். ஆமா, நீங்க கூட யாசகம் எடுத்தீங்களே, அதுதான் இதெல்லாம். இந்த காயெல்லாம் இது ஒரு 10 நாளைக்கு தான் வரும். 10 நாளைக்கு தான், 10 நாளைக்கு வரும்.
இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆரணி மார்க்கெட்ல மட்டும் தான் எடுக்கிறீங்களா? ஆரணி மார்க்கெட் மட்டும்தான். முன்னாடி வந்து ஆம்பூர் மார்க்கெட்ல எடுத்திருந்தேன். ஆனா ஆரணி மார்க்கெட்டே கூப்பிடுறாங்க, வாங்க நீங்க உங்களுக்கு என்ன வேணும் நாங்க தந்துடுறேன்னு ஆனா சொல்றாங்க. பத்தல தானே உண்மையுமே. ஆமா, இந்த வாட்டி கொஞ்சம் கம்மி. இந்த வாட்டி காய் ரொம்ப விலை, அதனால கொஞ்சம் கம்மியா. இது என்ன ஞான ஒரு 5 நாள்ல போகும். 5 நாள்ல போய் இந்த அது இல்லன்னா இதெல்லாம் நிறைஞ்சு இருக்கும் காய். அவ்வளவு தரும் ஆரணி மார்க்கெட்ல. இந்த வாட்டி காய் ரொம்ப விலை ஜாஸ்தி. இது உப்பு வந்து ராஜா முருகன் ஸ்டோர்னு சொல்லிட்டு காஞ்சிபுரம், அவங்கதான் உப்பு எப்பவுமே கொடுக்கும். 10 மூட்டை உப்பு கொடுத்து விடுவாங்க. எனக்கு 1 மாசத்துக்கு அது இதா இருக்கும், கரெக்டா இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கொடுக்கறதா. பருப்பு இப்ப காலி, இதுல இப்ப காலி. பருப்பு இல்ல தானே? பருப்பு இல்ல, பருப்பு அதான் நான் சொன்னேன். நான் முதல்ல உங்களுக்கு கேட்டேன்ல, பருப்பு பத்தல, பருப்பு காலி ஆயிடுச்சு. இப்போ இன்னத்தோட பருப்பு காலி ஆயிடுச்சு. கொஞ்சம் உள்ள கொஞ்சம் இருக்கும். அது இதெல்லாம் அரிசி ஒரே இடத்துல இருந்தும் நம்ம வந்து இந்த மாதிரி யாசகம் வாங்கிட்டு வந்தா அரிசி தான். பாருங்க, பருப்பு இங்க இருக்குது. இதுதான் இருக்கு நாளைக்கு. ஆனா தினந்தோறும் 2500 பேர் கொடுக்கும்போது காலி ஆயிடுது. காலி ஆகுது. நமக்கு இங்கே ஒண்ணுமே தங்காது. அரிசி எல்லாம் நம்ம நிறைய அரிசி எல்லாம் சேர்த்து வைக்கிறது இல்ல, வர்றது காலி ஆயிட்டே இருக்கும். ஒரு நாள் இன்னைக்கு யாசகம் போனா ஒரு 5 நாளுக்கு அரிசியை கொண்டு வந்துடுவேன். ஏன்னா அந்த பிக்கப்பில் அவ்வளவுதான் ஏறும். ஒரு 1500 கிலோ 2000 கிலோ ஏறும். அது எடுத்துட்டு ஒரு 5 நாள் யாசகம் போனா அதுல நிறைச்சிடுவேன். ஆனா தினமும் யாசகம் போயிட்டே இருக்கணும்ல, போனாதான் இந்த மக்களோட பசி ஆத்த முடியும். பருப்பு 25 கிலோ பருப்பு ஒரு நாளைக்கு தேவைப்படுது. மிளகாத்தூள் 5 கிலோ 6 கிலோ தேவைப்படுது. அது காரம் கம்மியா கொடுக்கறதுதான். நம்ம ப்ராப்பரா கொடுக்கணும்னா வயசானவங்க சாப்பிடறதுனால ரொம்ப காரம் உப்பு எண்ணெய் எல்லாமே கம்மியா தான். காய் நிறைய போடுவோம். பருப்பு புரோட்டீனுக்கு பருப்பு நல்லா போடுவோம். ஒரே சாம்பார் ஒரு சாப்பாடு தானே. ஏதாவது விசேஷ நாட்கள் இருக்காங்க இல்லையா, இப்ப இந்த மாதிரி யாருடையாவது கல்யாண நாட்கள் அந்த மாதிரி எல்லாம் வரும்போது என்னைக்காவது ஒரு வாட்டி ஸ்பான்சர் இருக்கு. மாசத்துல ஒரு 3 ஸ்பான்சர். சிவலோகம் சொல்லிட்டு சென்னையில சிவலோக திருமடம் இருக்கு, அவங்க ஒரு 3 ஸ்பான்சரை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அன்னைக்கு மட்டும் ஒரு பொரியல் சாம்பார் அந்த மாதிரி பண்ணுவோம். கண்டிப்பா இதை பார்த்துட்டு நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அந்த 3 பேர் கொடுக்குறாங்கல்ல, அதே மாதிரி நிறைய பேர் பண்ணுவாங்க. அதானே ஒரு ஸ்பான்சர். 365 நாள் 365 பேர் ஒரு நாள் சாப்பாடு தரல. நான் இங்க இருந்தே வேலை பார்ப்பேன். இங்க இருந்தே சமைக்கிறது, மக்களுக்கு கொடுக்கறது, மக்களுக்கு என்ன தேவைன்னு நேரடி. நான் யாசகம் போயிடுச்சுன்னா இங்க பாத்துக்கிறதுக்கு இங்க இவங்கதான் இருக்காங்க. மக்களை நேரடியா ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி தான் என்னால போக முடியும். எனக்கு ஆசை என்ன, தினமும் போனோம். அம்மா வந்து பிள்ளைங்களை தினமும் பாக்கணும் இல்லையா. இப்ப எனக்கு என்னன்னா யாசகம் போறதுனால பாக்க முடியல. ஆனா ரொம்ப கஷ்டப்படுறீங்க. எனக்கு அன்னைக்கு பார்த்தேன் ஓடி 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 ஒரு கடையா. இது ரொம்ப பெரிய விஷயமா நம்ம கடமை ஐயா. கண்டிப்பா. நம்ம எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க, ஆனா இறைவன் உங்களதான் இந்த வேலைக்கு நியமிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த வாழ்க்கையை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை. சந்தோஷமா செய்யறேன். நிறைய கஷ்டங்கள் இருக்கு ஐயா, ரொம்ப சிரமங்கள் இருக்கு. ஆனா எல்லா சிரமங்களையும் ரொம்ப ஆசையா பண்றேன், சந்தோஷத்தோட பண்றேன். அதனால அந்த சிரமம் எல்லாமே எனக்கு வந்து பாரமா தோணல. அந்த சிரமமா தான் இருக்கு தவிர பாரம் இல்ல. சந்தோஷமா அந்த சிரமத்தை பண்ணிட்டு இருக்கேன். சரிம்மா சரிம்மா.